அனைவருக்கும் வணக்கம். என்னடா ரொம்ப நாளாக ஆளை காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய ஆதங்கம் இருக்குது. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கோம். அவ்வளோ குறைகள் இருக்குது, அவ்வளோ ஏக்கங்கள் இருக்குது, மக்களுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம பொழப்ப நடத்தினா தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை ரன் பண்ண முடியுன்றதுனால வேலைக்கு போயிடுறேன். அதிகமாக பேச முடியல. ஆனால் அதிகமாக பேசுவேன் அப்பப்போ. நம்ம தேவைகள், மக்கள் தேவைகளை எடுத்து சொல்லணும்ல, அதனால். இந்த கேபிஒய் பாலா வந்து நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து சர்வதேச கைகூலி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த உமாபதி, அப்புறம் இந்த கூல் சுரேஷ், அப்புறம் இந்த ஆதவன், இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது குறை சொல்கிறவன் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டான். களத்தில் இறங்கி வேலை செய்கிறவனை குறை சொல்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்கும். அதில் அவங்கெல்லாம் ஒரு ரகம். நம்ம பக்கத்தில் கூட அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் பக்கத்துலேயே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீ நல்லது பண்ணினா குறை சொல்லுவாங்க. அவங்களாம் தட்டி விட்டுட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. இப்போ இந்த பாலா வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ரோடு மழை பெஞ்சு ரோடெல்லாம் வந்து ஓட்ட ஓட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் மண்ணு கொட்டல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் மண்ணு கொட்டுறாரு. சில பகுதிகளில் வந்து ரோடெல்லாம் நல்லா இருக்குன்னா அங்கெல்லாம் நல்ல அரசியல்வாதிகள், அதாவது நல்ல எம்எல்ஏக்கள், நல்ல கவுன்சிலருங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்றது அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் எங்கள் பகுதிகளில் வந்து ரோடு போட்டு ஒரே வாரத்தில் எல்லாம் பேத்துக்கிட்டு வந்துச்சு. அதே வீடியோ பிடிச்சி போடலான்னு பார்த்தேன். சரி, அது வேறு போட்டு அவங்க மனசு கஷ்டப்படும். ஏன்னா ஏகப்பட்ட நல்லது செய்கிறாங்க. அப்புறம் இந்த வேலை போட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி விட்டோம். ஒரே வாரம் தான், ஒரு வாரம் கூட ஜாஸ்தி இந்த ரோடை போட்டு. ஆனால் பாலா வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளவு ரோடு, அந்த இடத்துல எவ்வளோ எம்எல்ஏ எம்பிங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருந்தோம், யார் வந்து இந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ கவுன்சிலருங்கோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன். மக்களும் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அதே சமயம் நல்ல மக்களுக்கு வேலை செய்யாமல் சுயமாக வந்து நம்ம குடும்பத்துக்காக சம்பாரித்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த பாலா இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட ஒரு 1/2 லிட்ரு வாங்கி குடிங்க, அறிவு வரும். மக்களுக்கு வேலை செய்யணுன்றது அறிவு வரும். ஒரு 1/2 லிட்ரு நல்ல பியூர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வாங்கி குடிங்க, ஓகேவா? அப்போவாது புத்தி வந்து மக்களுக்கு வேலை செய்வீங்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து நல்லதை கற்றுக்குங்க. இவங்க வந்து நல்லது செய்கிறாங்க, நம்மளுக்கு வந்து நல்லது, மக்கள் நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம பகுதியில் வேலை செய்கிறாங்க, நம்ம மக்கள் குறை சொல்லுவாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சண்டைக்கு போகிறதோ இல்லை இவரை வந்து எதனா டேமேஜ் படுத்தணும்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட தவறு இருந்தால் நம்ம அதை சரிப்படுத்தணும், ஓகேவா? நல்லது செய்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு நீங்கள் மரியாதை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதனால் இவரை யாரும் டேமேஜ் பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. வேறு ஆட்கள் தப்பு பண்ணுறவங்க திருந்தணும்னு நினைங்க, ஓகேவா? இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தெளிவாக சொல்லி